ஹாய் ஃபோக்ஸ், வாங்க மேல்மலையனூர் அம்மன் கோவிலுக்கு போகலாம். எஸ், இதுதான் என்னோட குலதெய்வ கோயில். கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 1 இயர் கழிச்சு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே போக போகிறேன். அண்ட் ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அண்ட் காலையிலே பார்த்தீங்கன்னா நான், என்னோட ஹஸ்பண்ட், பாப்பா, மாமனார், மாமியார் அண்ட் என்னோட அம்மா எல்லாருமே கிளம்பிட்டோம். நம்மளே தான் கார் டிரைவ் பண்ணிட்டு போகிறதுனால பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம், எங்கேயாவது ஸ்டாப் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ முன்னாடி நாளே வந்து இட்லி அந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு எடுத்துகிட்டு போய் அழகாக பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்டோம். அண்ட் போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி இந்த மாதிரி 2 பக்கமே வந்து மரம்லாம் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது அந்த ரோடு. அண்ட் சிட்டி லைஃப்பில் வந்து நம்ம எல்லாருமே டெஃபினட்டாக ஒன் டே இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணணும் தான் சொல்வேன். அண்ட் இது வந்து செஞ்சிக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால நிறைய மலையுமே வழியில் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் அப்படியே நாங்களும் வந்து குலதெய்வ கோயில் ரீச் ஆகிட்டோம். அண்ட் போன உடனே எங்கள் அத்தை பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இங்கே வந்து இந்த அடுப்பை வந்து நம்ம ஏதோ காசு கொடுத்து புக் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இங்கே வந்து கோயிலில் ஃப்ரீ அடுப்பெல்லாம் பின்னாடி கட்டி விட்டுருந்தாங்க. நாங்கள் ரொம்ப தூரமாக இருக்கும்னு சொல்லி அங்கே போக வேணாம்னு சொல்லிட்டு இங்கே காசு கொடுத்து இந்த அடுப்பை வந்து புக் பண்ணி பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் நான் வந்து பக்கத்துலேயே உட்காந்து எப்படி பொங்கல்லாம் வைக்கிறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இங்கே வந்து பொங்கல் வச்சதுக்கு அப்புறமா உள்ளே எடுத்துகிட்டு போய் நம்மளால சாமி கும்பிட முடியாது. ஏன்னா இது ஒரு ஃபேமஸ் கோயிலுங்கிறனால பயங்கர கூட்டமாக இருக்கும். இதுக்கு பின்னாடியே அந்த மரத்துக்கிட்ட ஒரு அம்மன் படுத்திருந்தாங்க இல்லையா. ஸோ நாங்கள் அங்கேயே இங்கே பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டோம். உள்ளே போய் ஜஸ்ட் சாமி மட்டும் பார்த்துட்டு வந்த மாதிரி தான் இருந்தது. வெள்ளி, சனி, ஞாயிறுல நீங்கள் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா ரொம்பவே கூட்டமாக இருக்கும். ஸோ மற்ற நாளில் போக பாருங்க. ஆடி மாதமே ரொம்ப கூட்டமாக இருக்குன்றனால நாங்கள் அப்போ போகலை. அண்ட் உங்களில் யாருக்காவது இதே குலதெய்வமாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மாம்பழம்லாம் கூட வித்துட்டு இருந்தாங்க, பார்க்க முடிஞ்சுது. அண்ட் இங்கே வந்து சூப்பராக ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சிருந்தோம். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து வித்தவுட் எனி வாட்டர் ஆட் பண்ணாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டு நம்மளுக்கு கொடுத்தாங்க. அண்ட் இந்த மாதிரி சிட்டிலலாம் நம்ம இருக்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அமிர்தமாக தான் ஃபீல் ஆயிருந்தது. என் ஹஸ்பண்ட் எப்படி தான் ஃபன் பண்ணுவார், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அண்ட் வர வழியெல்லாம் பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக வைப் பண்ணிக்கிட்டே வந்திருந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு போயிருந்தாலுமே வந்து அந்த டே வந்து ரொம்பவே மறக்க முடியாத ஒரு டேவாக தான் இருந்துச்சு. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து சன்செட்லாம் பார்த்துட்டு காஃபியெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு நைட்டே ஆயிடுச்சு, அரௌண்ட் 8 o'clock. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you all in another vlog.